இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால காலையில் 6 to 7 ஹோரை டைமுக்குள்ள முருகருக்கு வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெற்றிலை தீபம் எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. முருகருக்கு சின்னதாக அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முருகரை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெத்திலையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற காம்பை கிள்ளி எடுத்துட்டு வெத்திலை நல்ல வெத்திலையாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் 6 வெத்திலை வச்சு முருகர் ஃபோட்டோவோ இல்லை சிலையோ இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு முன்னாடி ஒரு விளக்கோ அப்படி இல்லைன்னா 6 அகல் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கையில் நிறைய பேருக்கு நடந்துன்னே இருக்குது. எதுக்காக வேண்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க, ஏதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அது மட்டும் இல்லை வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது 7 வாரம் 9 வாரம் இப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதனால வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் போடுங்க. தேங்க்யூ.